ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸ் 4 கிளாஸ் அரிசி ஊற வச்சுருக்கேன். இப்போது பிரியாணி தாளிக்கிறதுக்கு 5 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 தக்காளி, 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் புதினா, ஒரு கைப்பிடி புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர் 2 ஸ்பூன், லெமன் ஜூஸ் அரை லெமன் ஜூஸ், கரம் மசாலா 1.5 ஸ்பூன், 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, தாளிக்கிறதுக்கு பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை. இப்போ வாங்க நம்ம பிரியாணி தாளிச்சிடலாம். பாத்திரம் நல்லா கொஞ்சம் சூடாகிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம எடுத்து வச்ச இந்த பட்டை, லவங்க, கிராம்பு இதெல்லாத்தையும் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. நம்ம எடுத்து வச்ச இந்த புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். கூடவே 4 பச்சை மிளகா, 2 எடுத்து வச்ச இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட், நல்லா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட், புதினா கொத்தமல்லி கொஞ்சம் பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். எடுத்து வச்சிருக்கிறதுனால தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். தயிர் போட்டுக்கலாம். எடுத்து வச்ச தனி மிளகாய் தூள், கொஞ்சம் பிரியாணி மசாலா, கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வதக்கினா போதும். மசாலாலாம் நல்லா எண்ணெயிலே நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. மசாலா வதக்கும் போதே தேவையான உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ மசாலா நல்லா எண்ணெயில் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நான் கறி போட்டுக்கிறேன். இப்போ கறி நல்லா மசாலாவில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கரட்டி திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் மசாலாலே கறி நல்லா கொஞ்சம் இருக்கட்டும்.
இப்போது நான் இந்த கிளாஸில் தான் 4 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது நான் 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி நல்லா கொதித்து வரப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். உப்பு, காரம், புளிப்பு இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி போட்டுக்கலாம். அரிசியை போட்டுட்டு நல்லா கொஞ்சம் பொறுமையாக இந்த அரிசியை நல்லா கொஞ்சம் தண்ணி கூட நல்லா கிண்டி விடுங்க. அப்போ தான் இந்த அரிசி உடையாது. பாஸ்மதி ரைஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் பிரியாணி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கறிலாம் நல்லா அடி பிடிக்காமல் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாகவும் வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்ரிஒன் கேன் குக்கிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.